சார் வணக்கம் சார். சமூகத்தில் கலைஞருக்கு அந்த நாணய வெளியீட்டு விழாவுக்கு ராஜ்நாத் சிங் வந்திருந்தாங்க. இதை வச்சு பாஜகவோட திமுக கள்ளக்கூட்டணியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? கள்ளக்கூட்டணியில அந்த நிகழ்ச்சி ரகசியமா நடந்திருக்கணும். பப்ளிக்கா எல்லாத்துக்கு முன்னாடி நடக்கும்போது அப்புறம் கூட்டணின்னு எடுத்துக்கலாம். இவர் மாதிரி பழனிசாமி மாதிரி கட்சி இதில் ஒன்றும் கிடையாது, ஒட்டும் கிடையாது, உறவு கிடையாது சொல்லிவிட்டு அமித்ஷா கிட்ட போய் என் கட்சியில் டெல்லியில் போய் ரகசியமாக பேசிட்டு வந்தார, அது கள்ளக்கூட்டணி. பப்ளிக் மத்தியில் நடத்துறாங்க. ராஜ்நாத் சிங் வர்றாரு, ஸ்டாலின் வர்றாரு, ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க, பேசுறாங்க, ரெண்டு கட்சியும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்குது. அப்புறம் என்ன கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தெரியாம நடத்திருந்தாங்க அர்த்தம் இருக்குது. பப்ளிசிட்டி கொடுத்துட்டு நடத்துறாங்க, அப்புறம் என்ன கள்ளக்கூட்டணி? சார், கலைஞர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானே. ராகுல் காந்தி கூப்பிட்டு வெளியிடலாம், ஏன் பாஜக இருந்து மத்திய அமைச்சராகத்தான் கூப்பிட்டே ஆகணுமா? இல்ல நாணயத்தை வெளியிட்டது யாருன்னு கேட்கிறேன். ராஜ்நாத் சிங். ராஜ்நாத் சிங் யாரு? மத்திய அமைச்சர். மத்திய அரசாங்கம் தானே வெளியிட்டுச்சு. ஆமா சார். அதுல ராகுல் காந்தி என்னவா இருக்காரு? அவர் எதிர்கட்சி தலைவராக சார். அப்புறம் அவரே வருவாரு அதுக்கு? சொல்லுங்க. இல்ல அப்படி பல பேர் சொல்றாங்க சார். நீங்க பொது அறிவை பயன்படுத்தி சொல்லுங்க. அவங்க கேட்கறவன் எப்படி வேணாலும் கேட்கலாம். அப்படின்னா இவங்க மோடி இல்லடா சார் அழைச்சிருக்கணும், மத்திய அமைச்சர்னு சொல்றீங்க. அப்ப மோடி இல்ல அமைச்சிருக்கணும். யாரு சம்பந்தப்பட்ட அமைச்சரும் அவர் வந்துட்டு போறாருங்க. இப்ப ராகுல் காந்தி வரல, அவங்க கட்சிக்காரர்கள்லாம் வந்தாங்களே அந்த ஃபங்க்ஷனுக்கு. செல்வபிரதிநிதிகள்லாம் ஃபங்க்ஷன்ல கலந்துட்டாங்க. அப்புறம் ஆளுங்க ஒன்றிய அரசு வெளியெடுத்து தமிழ்நாட்டு தலைவருக்கு ஒரு வெளியெடுத்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை கட்சியும் இப்போ ஃபங்க்ஷன்ல கலந்துக்குச்சு. இதுக்கு ராகுல் காந்தி வரணுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன இருக்குது? புரியலையே எனக்கு, புரியலையே. திமுக அந்த நாணயத்தை வெளியிட்டு இருந்தாக்கா ராகுல் காந்தியை கூப்பிட்டு வெளியிடுன்னு சொல்லியிருக்கலாம். வெளியிட்டது ஒன்றிய அரசு. அவங்க யாரை கூப்பிடுவாங்களோ அவங்க தான் வர முடியும். ஸ்டாலினுக்கு அவங்க அழைப்பு கூடாம இருந்திருக்கலாம். இப்போ எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா கொடுக்கும்போது ஜானகி போறத பல பேர் எதிர்த்தாங்க. ஜெயலலிதாவே ஒரு மறைமுகமான ஒரு தாக்குதலை சொன்னாங்க. அவர் அதிகாரப்பூர்வமா அவங்களை கல்யாணம் பண்றதுக்கான ஆதாரமே இல்லைங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. ஆனா அவங்க கிட்ட தான் கொடுத்தாங்க. அந்த அரசாங்கம் முடிவு எடுத்துச்சு. அதே சமயத்துல சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய தியாகிகள்னு சொல்லி பல பேருக்கு இந்த அரசாங்க இது விருதுகள் வழங்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ராஜாஜிக்கும் பெரியாருக்கும் கொடுத்தாங்க விருது. ரெண்டு பேத்துக்கு கொடுத்துட்டாங்க. ராஜாஜிக்கு மாத்திரம் இந்திரா காந்தி கொடுத்தாங்க, பெரியாருக்கு அந்த மாதிரி கொடுக்கல. கலைஞர் எடுத்து போய் கொடுத்தாரு. பெரியாரை இன்சல்ட் பண்றதா நினைச்சுட்டு அந்த மாதிரி போச்சு. நீ என்ன கொடுக்குறது, நானே கொடுக்குறேன் போய் கொடுத்தாரு. அது அந்த அரசியல் வேறுபாடு. அந்த அந்த அசிங்கத்தை இது இந்த நிகழ்ச்சி ஒன்றிய அரசனுடைய நிகழ்ச்சி. அது ஸ்டாலின் அந்த நாணயத்தை வெளியிடுற யாருக்காக வெளியிடுறாங்க, அந்த தலைவருடைய மகன்கிற முறையில தான் அவரையும் கூப்பிட்டாங்க. இவர் முதலமைச்சராக இருக்கிறதுனால அது தமிழ்நாடு ஃபங்க்ஷன் இல்லை, தமிழ்நாடு அரசு ஃபங்க்ஷன் இல்லை, நிகழ்ச்சி இல்லை. அது அவங்க நடத்துகிற நிகழ்ச்சியில அந்த எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சியினுடைய தலைவருக்கான இதுங்கிறதா அந்த கட்சிக்காரர்கள் கலந்துக்கிட்டாங்க, கட்சியில் இருக்கிற கூட்டணிகளும் கலந்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். சார், எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சனை கிளப்புறாரு. நாணயத்தில் எப்படி இந்தி எழுத்துக்கள் இடம்பெற்றது, இதெல்லாம் சரியே இல்லை அப்படிங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியோட தமிழ் மொழி உணர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் இருந்தாருல்ல, முதலமைச்சர். ஒன்றிய அரசனுடைய ஆட்சி மொழி இவரு அடிக்கடி அங்கதானே போய் உட்கார்ந்துருந்தார். கூட்டணியில் அங்க இருந்தாரு. என்ன மொழியில பேசிக்கிட்டு இருந்தாரு மோடி? ஹிந்தியில தான் பேசியிருக்காரு. அப்புறம் அவங்க வெளியிடுற காசுல இந்திய மொழியில தான் வெளியிடுவாங்க. இங்கிலீஷ் இருக்குது. இருமொழி கொள்கை, திமுகவுடைய கொள்கை இருமொழி கொள்கை. அங்க தமிழ் வெல்லும்னு சொல்லி தமிழும் இருக்குது இல்ல. எந்த காலத்துல தமிழ் இருந்தது? அடிப்படை ஞானம் இல்லைங்கிறது இதுதான் அர்த்தம். ஒன்றிய அரசனுடைய ஆட்சி மொழி ஹிந்தியோ ஆங்கிலமோ, அது இல்லைன்னா அந்த காசு செல்லாதுங்க. இந்த காசு செல்லாது. இவ்வளவு பேசுறாரு இவர், பல கோடி ரூபாய் வச்சிருக்காரு கரன்சி, அதுல எல்லாத்துலயும் இந்தி இருக்குது. கொடுத்துட சொல்லுங்க பார்க்கலாம். அது எப்படி சார் கொடுத்து? அப்புறம் அப்ப இவர் இந்தியா ஆதரிக்கிறார் அர்த்தமா? இவர் வச்சுக்கிற காசுல ஹிந்தி இருக்குது. வெளியிடுறது ஒன்றிய அரசுங்க. ஒன்றிய அரசனுடைய இது இருமொழி கொள்கை. அவங்க இந்தி ஆங்கிலம்னு வச்சிருக்காங்க. அதுல கூட தமிழும் இருக்குது. தமிழ் வெல்லுங்கிறது. இந்த ரெண்டு மொழியும் தமிழ் வெல்லும்னு கிளை போட்டிருக்காங்க. கலைஞர் தலைக்கு மேல அப்படியே ஓரமா இருக்கு.
அந்த நாணயத்துல. ஆக இந்தி ஓரத்துல தான் இருக்கும், நடுமத்திக்கு வர முடியாது. தமிழ் நடுமத்தியில் இருக்கு, அவ்வளவுதான். இந்தியாவுல இருக்கிற எல்லா ரூபா நோட்லயும் நாணயத்திலையும் இந்தி கட்டாயமா இடம் பெற்றிருக்கும். இதுலயும் அப்படிதான் இடம் பெற்றிருக்கு. கலைஞருடைய கையெழுத்துல தமிழ் வெல்க என்று எழுதியிருக்கு. புரியாத மாதிரி எடப்பாடி பழனிசாமி இதை பத்தி பேசுறாரா, இல்ல அவருக்கு சொல்லி கொடுத்தவங்க தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்களா சார்? எழுதி கொடுத்தவங்க சரியா, அவருக்கு என்ன தெரியும்பா? அவரு ராமாயணத்தையே சேக்கிழார் எழுதுறது நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. அதே அதை திருத்திக்கிட்டாரான்னு தெரியல. சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம்னு சொன்னவர், அவருக்கு அதுவே தெரியாத போது இதெல்லாம் அவருக்கு எங்க தெரிஞ்சிருக்க போது? எழுதி கொடுத்தா அப்படியே படிச்சுட்டு போயிருக்காரு. அதுதான் வேற ஒண்ணும். அவர் மேல தப்பு சொல்லுவாங்க. அவர் என்ன தங்கினார்? அவர் தமிழகத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவர், சீஃப் மினிஸ்டரா இருந்தவருங்க. அப்ப கூட 5 வருஷம் சீஃப் மினிஸ்டரா இருந்தவருக்கு இது கூட தெரியலங்கிறது தான் நமக்கு இருந்த எந்த மாதிரியான அடிப்படை ஞானத்தோட ஆட்சி புரிஞ்சிருக்க, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். இது அவருக்கு தான் அசிங்கம் இந்த பேச்ச. சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணத்துக்கு அடுத்த அப்படி இதுதான் எனக்கு தெரிஞ்சு. சார், எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நாங்களாம் பாஜக தலைவரை கூப்பிடவே இல்லை எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவுக்கு, நீங்க மட்டும் ஏன் கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எம்ஜிஆர் 100ஆண்டு விழாவுக்கு அவங்க வரல. அவங்க யாரு? ஒன்றிய அரசு எடுத்து நடத்தல. இது ஒன்றிய அரசு நடத்துற ஃபங்க்ஷனுங்க. இவங்களாம் நடத்தினாங்க கூப்பிட்டதுக்கு. மறுபடியும் அதான் சொல்றேன், அடிப்படை ஞானம் தான் பேசுறாரு. நிகழ்ச்சி நடத்துறது ஒன்றிய அரசு, தமிழக அரசு போச்சு, அவ்வளவுதான் பாயிண்ட். இது அவருக்கு புரியல. அதை எழுதி அதான் தான் சொல்றேன், எழுதி கொடுத்தா நல்லா மாட்டி விட்டா. படிச்சு பார்த்துட்டு விஷயத்தை கேட்டுருக்கணும். கேட்கற புத்தியும் சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த அரசியல் விழாவுக்கு பங்கேற்றனால திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி இருக்கா சார்? கள்ள கூட்டணியா இருந்தாக்கா ரகசியமா நடத்திருக்கணும், கலைவாணர் நடத்தக்கூடாதுங்க. ஒரு 5 முறை முதலமைச்சராக இருந்தவர், 6-7 இவங்க பிரதம மந்திரிகளை உருவாக்கினவர், பல குடியரசுத் தலைவர்கள் போட்டிக்கு திட்டம் முடிவெடுத்தவர் அவர். அந்த அளவுக்கு இருந்தவர். இன்னைக்கு வரணும். இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சவங்க கூட கலைஞரை திட்டி தான் கட்சி நடத்த வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு பேசும்போது கலைஞரை தாக்கியோ பாராட்டியோ தானே அரசியல் நடத்த முடியுது. அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு தலைவருக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில கள்ள கூட்டணி என்ன இருக்குது, தேவை என்ன இருக்குது? அந்த நிகழ்ச்சியை மறைமுகமா நடத்தி யாருக்கும் தெரியாம நடத்தி இருந்தாக்கா நீங்க கள்ள கூட்டணி எல்லாத்துக்கும் முன்னாடி தான் நடத்துறாங்க. அவருக்கு தவிர்க்க முடியாத ஒரு தலைவருக்கு நாணயத்தை விடையிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். சார், திருப்பி மு.க. ஸ்டாலின் கடுமையா கேட்கிறாரு, அறிவு இல்லையா எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அப்படின்னு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நான் கொஞ்சம் நாகரிகமா சொன்னேன், அவர் ஓப்பனா சொல்லிவிட்டாரு. அடிப்படை ஞானம் இல்லையான்னு கேட்டதுக்கு அறிவு இல்லையான்னு கேட்கறதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. அவர் கேட்டதுதான், ஒரு முதலமைச்சரா 5 வருஷம் இருந்திருக்கிறியா, ஒன்றிய அரசனுடைய மொழிக் கொள்கையே இந்தியும் ஆங்கிலமும், அவங்க அதுல போடாம இதுல போடுவாங்க. அந்த காசை வெளியிட்டதே ஒன்றிய அரசு, அவங்க அதுல தானே பண்ணுவாங்க. இதெல்லாம் கூட தெரியாம நீ சீஃப் மினிஸ்டர் இருக்க, உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்டிருக்காரு. என்ன தப்பு? சார், ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க கூப்பிட்டோம் எங்களை மதிச்சு வந்தாங்க, நீங்க கூப்பிட்டீங்க உங்களை மதிச்சு வரல அப்படின்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி யாருமே மதிக்கலையா சார்? அது அவரை தான் கேட்கணும். இல்ல சார், இவங்க கூப்பிட்டுருக்காங்க, வந்திருக்காங்க. ஏன்னா அவர் எம்ஜிஆர் கூப்பிட்டுருக்காரு, யாருமே மதிக்காம இருக்காங்க. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? தெரியாது. எடப்பாடி பழனிசாமியுடைய சக்தி என்னங்கிறது அவர் தான் கேட்கணும். இப்ப கலைஞருடைய நாணயத்துல தமிழ் வெல்க அப்படின்னு தமிழ் எழுதி இருக்கு. எம்ஜிஆர் நாணயத்தில் தமிழ் சுத்தமாவே இல்லை. இதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்ல மாட்டாரா சார்? எம்ஜிஆர் காசை நான் பார்க்கல, அதுல என்ன இருந்ததுன்னு தெரியாது. அதனால பார்த்தா தான் சொல்ல முடியும். அதுல தமிழ் இல்லைங்கிறது மாத்திரம் தெரியும், அது இவ்வளவுதான் தெரியும். எம்ஜிஆர் காசுல தமிழ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எம்ஜிஆருடைய தாய்மொழி மலையாளம். அவர் தமிழ்நாடுக்காரன் நாம தமிழனை தோக்கடிச்சு ஒரு மலையாளியை கூப்பிட்டு உட்கார வச்சு தமிழ் மக்களுடைய தப்பு. அதுல தமிழ் இருக்குன்னு எதிர்பார்த்தா அர்த்தம் என்ன இருக்கு? அதுக்கப்புறம் கர்நாடகாரிக்கு கொண்டு வச்சுங்க. கர்நாடகாவில் ஒரு தமிழை சீஃப் மினிஸ்டர் ஆக முடியுமா? நாம தான் பண்ணுவோம். ஒரு தமிழை கேரளாவில் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியுமா? நாம தான் பண்ணுவோம். அதுதானே கலைஞர் எழுதினாரு. வந்தாரையெல்லாம் வாழ வைக்கும் தாய் திருநாடு, நீ சொந்த நாட்டானே சொல்ல நாடு. எடப்பாடி பழனிசாமி திமுக பார்த்து ரொம்ப பொறாமப்படுறாரா சார்? ஏன்னா திமுக கொஞ்சம் பெருசா எல்லாத்தையும் பண்றாங்களே அப்படின்னு எடப்பாடி ரொம்ப பொறாமையா இருக்கா சார்? அரசியல்ல பொறாமப்படுறதுல அர்த்தம் இல்லை. அதையும் மிஞ்சி நாம எப்படி பண்றதுங்கிறத தான் பார்க்கணும்.
பொறாமை, அரசியல்ல பொறாமை இருக்கத்தான் செய்யும். என்ன பெரிய தலைவரா இருந்தார் பழனிசாமி அப்படியே உடுந்து போறதுக்கு. சசிகலா காலில் விழுந்தாலும் அந்த அம்மா உட்கார வச்சது பதவியை பச்சையா பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. பதவியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு எலெக்ஷன் கூட ஜெயிக்கல. சார் சசிகலா காலில் விழுவாங்க, அங்க இருக்க மூத்த தலைவர் காலெல்லாம் விழுந்தான்னு சொன்னாரு அவரு. அது அப்படித்தான் எடுத்துக்கணும். எந்திரிக்கவே இல்லை, அப்படி படுத்த இல்லை கிடந்தார். அது பிடிச்சி அதுக்கப்புறம் அவருடைய சாமர்த்தியத்தை நம்ம பாராட்டணும். கிடைச்ச பதவி இங்க இறுக்கி பிடிச்சிக்கிட்டாரு. இன்னைக்கு வரலாம் அரசு பதவி விட்டு போகவே இல்லையே. சசிகலா காலில் விழுந்த அன்னைக்கு வந்த பதவி இன்னைக்கு வரலாம் அவருக்கு போகல, தெரியுமில்ல. சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு, விட்டாக்கா எதிர்கட்சி தலைவராக உட்காந்து அரசாங்க காரு அரசாங்க பங்களாவை விடவே இல்லையே அவரு. இன்னைக்கு வரல உண்டு. அந்த சாமர்த்தியம் அவருக்கு இருக்கு. அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். சார் இந்த நாணய வெளியீட்டு விழாவுக்கு வந்து எதிர்கட்சி தலைவருக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனா ஜெயக்குமார் வந்து எடுத்தெறிஞ்சு பேசுறாரு, நாங்களாம் இந்த நாணய விளையாட்டுக்கு வர மாட்டோம், நாங்க எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அவங்க எதிர்கட்சி, கலைஞர் எதிர்த்து ஆரம்பிச்ச கட்சி தான் அந்த கட்சி. அவங்க எப்படி வருவாங்க? வராம இருந்த ஒண்ணு தப்பு இல்ல சார். ஒரு மரியாதைக்காக வந்துட்டு போயிருக்கலாமா சார்? அது அவருடைய இஷ்டம். மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு எண்ணம் இல்லை, அதனால அதை பத்தி கவலை. அவங்களுக்கு எம்ஜிஆரே தெரியாதுங்க, அப்புறம் கலைஞருக்கு தெரியும். எல்லாம் கம்பெனி மாதிரி தானே. பழைய எம்டி போயிட்டாரு. எம்ஜிஆருக்கு என்ன மரியாதை இருக்குது? இறந்த பொதுச் செயலாளர்னு ஜெயலலிதா போட்டாங்க. அந்த பதவியிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டு தானே பழனிசாமி வந்து உட்கார்ந்தாரு. ஜெயலலிதாவுக்கு மரியாதை இல்லையா? அப்புறம் கலைஞர் அவங்க எங்கிறது மதிக்க போறாங்க. சார் இப்ப அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சண்டை வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கள்ள உறவு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அண்ணாமலை வந்து இது என்ன பேச்சு கள்ள உறவு அப்படின்னு, இது ஒரு அரசியல் தலைவர் பேசும் பேச்சா இது அப்படின்னு கேட்கிறாரு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சரி, அவங்க கூட்டணி இல்லைங்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அது வந்து ரெண்டு பேரும் விரோதமா இருக்கிற மாதிரி காட்டணும். இல்லாட்டி போனா கள்ள கூட்டணின்னு இவங்க மேல சந்தேகம் வந்துடும். அதுக்காக அப்பப்போ இது சண்டை போடுற மாதிரி காட்டினா தானே அந்த கூட்டணி பிரிஞ்சு இருக்கிறத மக்கள் நம்புவாங்க. ஏன்னா பழனிசாமி வந்து அதிமுக பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னது எந்த மக்களுமே நம்பலையே. அதையெல்லாம் சொல்லிவிட்டு அமித்ஷா கிட்ட போய் உட்கார்றாரு. உள்கட்சி பிரச்சனை என்னத்துக்கு அமித்ஷா கிட்ட போய் சொல்ற நீ? சார் எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக எதிர்த்தே பேசுறாரு சார், நிறைய எதிர்த்தே பேசிவிட்டு அப்புறம் அமித்ஷா கிட்ட தானே போய் நின்னாரு. அதுக்கப்புறம் தானே போய் நின்னாரு. அப்பதான் தெரிஞ்சது. இப்போ மக்கள் யாருமே நம்பலைங்க பாஜகவும் எடப்பாடி பழனிசாமி பிரிச்சுட்டாங்கிறத மக்கள் அறவே நம்பல. அதனாலதான் அவருக்கு டெபாசிட் போகிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. ரெட்டையெல்லாம் டெபாசிட் போகுதுங்க. 1.5 கோடி தொண்டர்கள் ஒரு கட்சி. சார் அவர் பேர் நிறைய பேர் இருக்காங்க சார். அது ஏன் அவங்க டெபாசிட் ஏங்க போகுது? அவங்களாம் எலெக்ஷன் இன்னைக்கு வேற ஊருக்கு போயிட்டாங்களா? சார் யானைக்கும் அடி சறுக்கும் சொல்லுவாங்க. அடி இப்படியாங்க சறுக்கும் தோல்வி அடைஞ்சா இல்லைன்னு சொல்லுங்க. டெபாசிட் போகுதுன்னு என்னங்க அர்த்தம்? சார் நிச்சயமா சார், நிறைய விஷயம் பயந்து நன்றி சார்.